I am Shanthini, dear plus 2 accountancy students, chapter number 2, non-profit organization, sum number 5, page number 72. இது என்னன்னா கூடலூர் கபடி அசோசியேஷன் வந்து சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஓகேயா? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எப்போவுமே டெபிட் சைடில் வரும், அதாவது ரிசிப்ட் சைடில் வரும் 11,000. ஓகே, தென் பேங்க் ஓவர்டிராஃப்ட்னாலே அது கிரெடிட் சைடில் தான் வரும், அதனால் கேஷ் அட் பேங்க் 20,000. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் வெளியே போகுது, ஸோ பேமெண்ட் சைட் 5,200. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் யூ ஹேவ் டு பே த கேஷ் இஸ் கோயிங் அவுட் 1,800. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 500. ஓகே, அதுவும் பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே சமயம் இங்கே டிவிடெண்ட் ரிசீப்ட் நம்ம ரூபாய் வந்துள்ள, அதனால் 3,000. நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீ, கொரியர் சார்ஜஸ், முனிசிபல் டேக்ஸ் பெய்ட். அட்மிஷன் ஃபீ, கொரியர் சார்ஜஸ், முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் எல்லாமே கேஷ் வெளியே போகுது, அதனால் பேமெண்ட் சைடில் நம்ம எழுதிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் சார்ஜஸ், நம்ம யூ ஹேவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் டு தி பேங்க். ஓகே, மிஸ்லேனியஸ் இன்கம் வந்து சும்மா ஏதாவது இன்கம் வரும், 350 rupees எழுதியாச்சு. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், அதாவது கபடி நடக்கிறதுக்கு அந்த அசோசியேஷன் இந்த கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா, அது சரியான பொசிஷனில் வைக்கணும். ஓகே, கபடி விளையாடுறதுக்கு அதுக்கு பேர் தான் அப்கீப் எக்ஸ்பென்சஸ், க்ளீன் த கிரவுண்ட், அதுக்கு தான் அப்கீப் எக்ஸ்பென்சஸ் 550. கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிராண்ட் வருது, இதெல்லாம் நடத்துறதுக்கு 12,000. ஸோ தட் இஸ் ரிசீப்ட் சைட். என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசீப்ட், என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசீப்ட். ஓகே, என்டோமெண்ட் ஃபண்ட், என்டோமெண்ட் போட்டுருக்கேன், என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசீப்ட். ஓகே, 10,000. The next one, telephone charges, insurance premium, electricity charges, இதெல்லாம் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அது வந்து பேமெண்ட் சைடு. கேஷ் இன் ஹேண்ட் 1,750 நம்ம கையில் இருக்குது. ஓகே, இப்போ இதை டோட்டல் பண்ணும்போது பேமெண்ட் சைடில் நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ரிசிப்ட் சைடில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஓவர் டிராஃப்ட். இதில் எவ்வளோ டோட்டல் வருது? 44,870. இந்த டோட்டல் ஆட் பண்ணும்போது 44,870. ஓகே, 44,870. ஸோ அதில் இருந்து 11,000, 3,000, 350, 12,000, 10,000 இதெல்லாம் ஆட் பண்ணி 44,870 மைனஸ் பண்ணும்போது will get the overdraft amount 4,500. 4,500 to balance carry down cash at bank bracket overdraft. Overdraft எழுதினாலும் சரி எழுதிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 4,500 will get as a overdraft. overdraft எப்போவுமே ஓப்பனிங் பேலன்ஸில் வரும்போது கிரெடிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸில் வரும்போது டெபிட் சைடில் வரும். தேங்க்யூ.